சீக்கிரமாய் வர இருக்கிற பரிசுத்தவான்களின் ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். உலகத்தில் ஏற்படும் பயங்கரமான மாற்றங்கள் இவைகளெல்லாம் நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை எவ்வளவு சமீபமாயிருக்கிறது பாருங்கள். சடுதியில் கர்த்தர் தன்னுடைய மகிமையின் பிரசனத்தை வெளிப்படுத்தி மகிமையின் சபையை தன்னோடு கூட சேர்த்து கொள்வதற்கு இரகசியமாய் தன் பிரசனத்தை வெளிப்படுத்த இருக்கிறார். அது எந்த சனப்பொழுதிலும் நடைபெறலாம், அது எந்த வேளையிலும் நடைபெறலாம். ஏனென்றால் உலகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற மாற்றங்கள் இதை நமக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வர இருக்கிறார். அவரின் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. தன் மகிமையின் சபையை தன்னோடு கூட சேர்த்து கொள்வதற்காக இரகசியமாய் அவருடைய பிரசன்னம் வெளிப்பட இருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீஷர்கள் அவருடைய வருகையை குறித்து விசாரித்த பொழுது ஆண்டவர் தன் தீர்க்கதரிசன வார்த்தைகளை தன் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தன் வருகையை குறித்து பேசின அந்த சமயத்தில் குறிப்பிட்டு சில காரியங்களை சுட்டிக்காட்டினார். இன்றைக்கு உலகத்தில் ஏற்படும் பயங்கரமான மாற்றங்கள் நம்முடைய மனித அறிவில் சற்றாகிலும் நிதானித்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக வேகமாய் நடைபெற்று கொண்டிருக்கிற மாற்றங்கள் இவைகளெல்லாம் ஆண்டவரின் வருகை மிக சமீபமாயிருக்கிறது என்பதை நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் அதற்கு முன்பாக தன் மகிமையின் சபையை தன்னோடு கூட சேர்த்து கொள்ள இருக்கிறார். இரகசியமாய் அவருடைய பிரசன்னம் வெளிப்பட்டு மகிமையின் சபையை தன்னோடு கூட சேர்த்து கொள்வதற்காக சபையை எடுத்துக்கொள்ளுகிற அந்த வேலையை தான் இரகசிய வருகை என்று சொல்லி கர்த்தர் தன் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து சீஷர்கள் அவரிடத்தில் விசாரித்த பொழுது தீர்க்கதரிசனமாய் ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்தினார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். தனித்து வந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீஷர்கள் கேட்ட 3 கேள்விகளை ஆண்டவரிடத்தில் அந்த இடத்தில் அவர்கள் கேட்டார்கள். 3 வித்தியாசமான கேள்விகளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீஷர்கள் கேட்டார்கள். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அது முதல் கேள்வி. எவைகள்? நீங்கள் பார்க்கிறீர்களே, இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி கர்த்தர் வார்த்தைகளை வெளிப்படுத்தின பொழுது சீஷர்கள் கேட்கிறார்கள், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அப்படியென்றால் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று சொல்லி முதல் கேள்வியை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். 24வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதை குறிப்பிட்டு சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும் என்று சொல்லி முதல் கேள்வியை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 2வது கேள்வியை சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும். அப்படியென்றால் நீ இரகசியமாய் உடைய சபையை எடுத்துக்கொள்ள இருக்கிறீரே, உம்முடைய வருகைக்கும் என்று சொல்லி சீஷர்கள் 2வது கேள்வியை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 3வது கேள்வியை கேட்கிறார்கள், உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? நியாய தீர்ப்பை குறித்து கேட்கிறார்கள். உலகத்தின் முடிவை குறித்து கேட்கிறார்கள்.
3 மிக வித்தியாசமான கேள்விகளை ஆண்டவரிடத்தில் சீஷர்கள் கேட்டதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். முதல் கேள்வி, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? எருசலேமின் அழிவை குறித்தும் தேவாலயம் இடிக்கப்படுவதை குறித்தும் ஆண்டவரிடத்தில் அவர்கள் கேட்ட முதல் கேள்வி. அந்த முதல் கேள்விக்கான காரியத்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தினார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் 1ஆம் நூற்றாண்டில் நிறைவேறி முடிந்துவிட்டது. அதைத் தொடர்ந்து அவர்கள் கேட்ட 2 கேள்வி. அதில் 2வது கேள்வி உம்முடைய வருகைக்கும், 3வது கேள்வி உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இந்த 2 கேள்விகளுக்கான காரியத்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தினார். இந்த 2 மற்றும் 3வது கேள்விகளுக்கான தீர்க்க தரிசன பதில்கள் ஒவ்வொன்றாய் உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகைக்கு முன்பாக எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடைபெறும் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தி காட்டினாரோ, தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தினாரோ, அந்த காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் துல்லியமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து அவர்கள் கேட்ட 3வது கேள்வி, உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவு, உலகம் எப்படி முடிந்து போகும், எப்படி அழிந்து போகும்? இந்த நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள். 3 கேள்விகளை கேட்டார்கள். 24வது அதிகாரத்தில் முழுவதையும் வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்கள். இந்த 3 கேள்விகளுக்கான பதிலையும் கர்த்தர் அந்த இடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாய் வருவதாய் இருக்காது. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கவனமாய் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சத்தில் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி காட்டுவார். ஆண்டவரிடத்தில் சீஷர்கள் கேட்ட அந்த 2வது கேள்வியை கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சுட்டிக்காட்ட இருக்கிறார். உம்முடைய வருகைக்கும், ஆண்டவரே உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன என்று சொல்லி சீஷர்கள் தனித்து வந்து ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள். இது சபைக்கு மாத்திரம் கொடுக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. தேவனை சேவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் தனிப்பட்ட முறையில் இடைபடுகிற வார்த்தையாய் இது காணப்படுகிறது. உம்முடைய வருகைக்கு என்று சொல்லி, அப்படி என்றால் அவருடைய வருகையோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கிற சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். சபைக்கு மட்டுமே உரிதான ஒரு காரியம். அதற்கான தீர்க்க தரிசன பதிலை ஆண்டவர் சொல்ல துவங்கும் பொழுது முதலில் ஒரு காரியத்தை சீஷர்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், உங்களை வஞ்சிக்காதபடிக்கு. அப்படி என்றால் தன் சீஷர்களை பார்த்து கர்த்தர் கை காட்டுகிறார். அவருடைய சீஷர்களாகிய நம்மை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மகிமையின் சபையோடு கூட தனிப்பட்ட முறையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சபைக்கு அடையாளத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் எப்படி தூங்குகிறார் என்பதை சற்று கவனித்து பாருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி உணர்த்தி காட்டுகிறார். கர்த்தர் சபைக்கு கொடுத்துள்ள மிக முக்கியமான ஒரு அடையாளம், அவருடைய வருகைக்கு முன்பாக, இரகசிய வருகைக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற, சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு சுட்டிக்காட்ட இருக்கிறார். சபைக்கு மாத்திரம் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு அடையாளம் இது. உலகத்தில் ஏற்படும் மாற்றங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். வருகைக்கு முன்பாக உலகத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என்பதை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். அரசியலில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என்பதை குறித்தும் தனிப்பட்ட முறையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்ட விரும்புகிற காரியம், சபையில் ஏற்படும் அடையாளங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் ஏற்படும் அசைவுகள்,
அதை குறித்துத்தான் சபைக்கு மாத்திரம் பிரத்யோகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதை குறித்து அவர் பேசும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலும் 24வது வசனத்திலும் மிக முக்கியமான காரியங்களை சுட்டி காட்டினார். வாசியுங்கள் 24வது அதிகாரத்தில் 5வது வசனம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். வஞ்சிக்கப்படுதல் என்பதை குறித்து கர்த்தர் சபைக்கு சுட்டி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, 24வது அதிகாரத்தில் 24வது வசனத்தையும் வாசியுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கர்த்தர் சபைக்கென்று கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு அடையாளம். அது என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒரு கூட்டம் வீழ்ந்து போகும் என்பதை சபைக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளமாய் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஏற்படும் ஒரு கூட்டத்தில் ஏற்படும் வீழ்ச்சி, தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும் வீழ்ந்து போவது இல்லை. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒரு கூட்டம் மாத்திரம் வீழ்ந்து போகும், வீழ்ச்சியை நோக்கி கடந்து போகும், ஒரு பெரிய ஒரு தடுமாற்றத்துக்கு நேராய் கடந்து போகும். இதுதான் சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு அடையாளம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள் வீழ்ச்சியா? அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை நமக்குள் கொண்டு வரும். இந்த உலகம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒரு கூட்டத்தை வீழ்த்துவதற்காக மிக தந்திரமாய் செயல்படும், மிக தந்திரமாய் சாதுரியமாய் செயல்படும். ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒரு கூட்டம் வீழ்ந்து போவது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக உலகமானது மிக தந்திரமாய் மிக சாதுரியமாய் செயல்படும். எதை கொண்டு செயல்படும்? அதையும் கர்த்தர் அங்கு தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். மீண்டும் வாசியுங்கள் 24வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். உலகம் எப்படி அவர்களை வஞ்சிக்கிறது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒரு கூட்டம் எப்படி வஞ்சிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கள்ள கிறிஸ்துகள், நானே கிறிஸ்து என்று சொல்லி ஒரு கூட்டம் எழும்பும். அப்படி சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒரு கூட்டத்தை அவர்கள் வஞ்சிப்பார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு தந்திரத்தையும் உலகம் செய்யும். 24வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. அப்படி என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒரு கூட்டத்தை வஞ்சிப்பதற்காக உலகம் கையாளும் 2 தந்திரமான காரியங்கள். ஒன்று கள்ள கிறிஸ்துகள், இன்னொன்று கள்ள தீர்க்கதரிசிகள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டு அதில் ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு கூட்டத்தில் ஒரு கூட்டம் வஞ்சிக்கப்படுகிறது. வஞ்சிக்கப்படுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஏமாற்றப்படுதல். அவர்களை உலகமானது மிக தந்திரமாய் ஏமாற்றி திசை திருப்பி பரம தரிசனத்தை விட்டு அவர்கள் வழுவி போகத்தக்கதாய் அவர்களை வேறு பக்கமாய் நடத்தி கொண்டு போகும். அதற்கு உலகம் கையாளும் 2 மிக முக்கியமான கருவிகள். இருளின் ஆதிக்கம் கையாளும் 2 வித்தியாசமான கருவிகள். ஒன்று கள்ள கிறிஸ்துகள், இன்னொன்று
கள்ள தீர்க்கதரிசிகள். இதில் கர்த்தருடைய ஆவியானவர் கள்ள கிறிஸ்துகளை குறித்து இந்த நாளில் நம்மோடு கூட இடைபட இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி வஞ்சிக்கப்பட முடியும்? ஆண்டவர் தனக்கென்று ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகிற அந்த கூட்டத்தில் கர்த்தர் தனக்கென்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்னாலே அவர்கள் விசேஷமானவர்கள் தானே. அப்படி என்றால் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். வார்த்தையை குறித்த தெளிவு அவர்களுக்குள் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட விசேஷமான பாத்திரங்களில் ஒரு கூட்டம் வீழ்ந்து போகும், வஞ்சிக்கப்படும், ஏமாற்றப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். எப்படி அவர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள்? கள்ள கிறிஸ்துகளினால். எப்படி அவர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கள்ள கிறிஸ்துகள். மிகப்பெரிய ஒரு கேள்வி எழும்பும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி வஞ்சிக்கப்பட முடியும்? சாதாரணமாய் நேரடியாய் ஒரு மனிதன் தான் கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கை செய்வான் என்று சொன்னால், தன்னை கிறிஸ்து என்று சொல்லி அவன் வெளிப்படுத்தி கொண்டிருப்பான் என்று சொன்னால், உடன்தானே மேலோட்டமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கூட உடனே அவனை நிதானித்து விடுவார்கள். இவன் கள்ளன், இவன் கொள்ளைக்காரன், இவன் சாத்தானின் தூதுவன் என்று சொல்லி நேரடியாய் மேலோட்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கூட சாதாரணமாய் நிதானிக்க முடியும். தன்னை கிறிஸ்து என்று சொல்லி ஒரு மனிதன் சொல்லுவான் என்று சொன்னால், உடன்தானே மேலோட்டமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான், கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட வஞ்சகர்கள் எழும்புவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்பதை அவர்களே நிதானிக்கும் பொழுது எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட முடியும்? எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வீழ்த்தப்பட முடியும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியை உங்களுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கும். இது எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கிறது! இது எப்படி சாத்தியம்? இப்பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள் தங்கள் ஓட்டத்தை துவங்குவர்கள் கூட மிக எளிதில் நிதானிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிதானிக்க முடியாமல் போய்விடுவது அது எப்படி என்று சொல்லி உங்களுக்குள் ஒரு பெரிய கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கும். இப்பொழுதுதான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள், இப்பொழுதுதான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்குள்ளாகவே இந்த காரியத்தில் இவ்வளவு தெளிவு காணப்பட, அவர்களே இந்த காரியங்களை கேட்கும் பொழுது சுதாரித்துக் கொள்ள, அல்லது பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் கூட, பாரம்பரியமாய் ஆண்டவரை பின்பற்றியவர்கள் கூட இப்படி ஒரு மனிதன் தான் கிறிஸ்து என்று சொல்லி வெளிப்படுத்தும் பொழுது உடன்தானே பாரம்பரிய சபையை சேர்ந்தவர்கள் கூட நிதானிக்கக்கூடிய திராணியை பெற்றிருக்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி வஞ்சிக்கப்பட முடியும்? இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை உங்களுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அப்படி என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படிக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒரு கூட்டத்தை வீழ்த்தும்படிக்கு இருளின் காரியங்கள் தந்திரமாய் செயல்படும். நேரடியாய் தன்னை வெளிப்படுத்தாமல் மறைமுகமாய் அவர்களை வீழ்த்தும்படிக்கு மிக தந்திரமாய் சாதுரியமாய் செயல்பட ஆரம்பிக்கும். எப்படி கள்ள கிறிஸ்துகள் செயல்படுவார்கள்? கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சுட்டி காட்டுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த கடைசி நாட்களில் தேவ சபையை வஞ்சிக்கும்படிக்கு, தேவ ஜனங்களை பரம தரிசனத்தை விட்டு திசை திருப்பும்படிக்கு இருளின் ஆதிக்கங்கள் மிக வேகமாய், தீவிரமாய், தந்திரமாய், சாதுரியமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேளுங்கள். எப்படி கள்ள கிறிஸ்துகள் செயல்படுவார்கள், எப்படி தந்திரமாய் செயல்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு கூட்டத்தை வீழ்த்துவார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உரிதான தனிப்பட்ட மகிமைகள், அவருக்கு மாத்திரமே உரிதான மகிமையான காரியங்கள், அதில் வேறு யாரும் பங்கெடுக்க முடியாது. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உரிதான மகிமையான காரியங்கள். அதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உரிதான மகிமையான சில காரியங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில்
1வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசியுங்கள். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. ஆனால் யார் மாத்திரம்தான் அவரை கண்டிருக்கிறார்கள்? அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இருக்கிற மகிமை, இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிற தனிப்பட்ட மகிமை இது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு இடத்தில் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் 46வது வசனத்தை வாசியுங்கள். தேவனிடத்தினின்று வந்தவரே தவிர, தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர், இவரே பிதாவை கண்டவர். குமாரனாகி இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிதாவை கண்டவர் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாய் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனை குமாரனாகிய தேவன் ஒருவர் மாத்திரம்தான் கண்டிருக்கிறார், காண்கிறார் என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். இது குமாரனுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமை. அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயுவின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதோருமாய் இருக்கிறார் என்று சொல்லி பிதாவின் மகிமையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவகுமாரன் மாத்திரமே அவரை காண முடியும். ஏனென்றால் தேவகுமாரனும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லி நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அப்படி என்றால் குமாரனுக்கு மாத்திரமே இருக்கிற விசேஷித்த மகிமை, பிதாவை காணத்தக்கதான மகிமை, அது குமாரனுக்கு மாத்திரமே இருக்கிறது. குமாரனுக்கு மாத்திரமே இருக்கிறது. ஆனால் வேதத்தில் நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய விசேஷித்த பாத்திரங்கள் தேவனுடைய மகிமையை கண்டார்கள் என்று சொல்லி வசனத்தில் நீங்கள் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். வசனங்களை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய தொடுதலை பெறும் பொழுது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை முதல் முறை சந்திக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் முறை தொடும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றது என்பதை நீங்கள் அங்கு வாசிக்க முடியும். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்டார். அந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் காரியங்களை எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்றால் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை மாத்திரம் அவர் கண்டார். அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தையும் அவர் கேட்டார். மிகப்பெரிய ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தினால் அவர் கண்கள் குருடாய் போனது என்பதையும் நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். வெளிச்சத்தை கண்டார். மிகப்பெரிய ஒரு வெளிச்சம். அது தேவனுடைய மகிமையாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 55வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். முதல் இரத்த சாட்சியாய், புதிய ஏற்பாட்டில் முதல் இரத்த சாட்சியாய் மரித்த ஸ்தேவான் தேவனுடைய மகிமையை கண்டார் என்று சொல்லி வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். தேவனுடைய மகிமையை கண்டார். தேவனுடைய மகிமை அது பிரகாசமாய் காணப்படுகிறது, பிரகாசமுள்ளதாய் இருக்கிறது. சூரிய வெளிச்சத்தை விட பல 1000 மடங்குகள் வெளிச்சமுள்ளதாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட மகிமையை ஸ்தேவான் கண்டார் என்று சொல்லி வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையிலும் இருக்கிற வசனங்களை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையிலும் இருக்கிற வசனங்களை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அன்பின் சீஷனாகிய யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக காரியங்களை பார்க்கும் பொழுது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நிதானித்து பாருங்கள். அவருடைய முகம் சூரியனை போல் இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்படி என்றால் பயங்கரமான வெளிச்சம்,
ஆச்சரியமான வெளிச்சம். அப்படி என்றால் அந்த முகத்தை அவரால் பார்த்திருக்க முடியாது. இந்த முகத்தை அவரால் பார்த்திருக்க முடியாது. தேவனுடைய குமாரனே அன்றி தேவனை ஒருவனும் பார்த்தது இல்லை. தேவகுமாரனின் வெளிச்சமும் தேவகுமாரனின் மகிமையும் பிதாவின் மகிமையும் ஒன்றாயிருக்கிறது. ஆனால் தேவனுடைய மகிமையும் தேவகுமாரனின் மகிமையும் ஒன்றாயிருக்கிறது என்பதை வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். குமாரனுக்கே உரிதான மகிமையான ஒரு காரியம், குமாரனுக்கு மாத்திரம் இருக்கிற மகிமையான ஒரு காரியம். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 33வது அதிகாரத்தில் 20வது வசனத்தையும் குறித்துக் கொண்டு தியானித்து பாருங்கள். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். ஒரு மனிதன் அவர் முகத்தை கண்டால் அவன் மரித்துத்தான் போக வேண்டும். ஒருவனும் என் முகத்தை கண்டு உயிரோடு கூட இருக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தினதை நீங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய மகிமை அவ்வளவு ஆச்சரியமானது. பிதாவின் மகிமை அவ்வளவு ஆச்சரியமானது. பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்ற ரகசியத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் அந்த மகிமையை, அந்த ஆச்சரியமான மகிமையை, மகிமைக்குரிய விசேஷித்த மகிமையை பெற்றிருக்கிற குமாரனாகிய தேவன் மாத்திரமே காண முடியும். அவர் மாத்திரமே அதை பார்க்க முடியும். ஒரு மனுஷனும் அவரை கண்டு உயிரோடு கூட இருக்க முடியாது. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். ஆனால் சத்தத்தை தேவதாசர்கள் கேட்டார்கள். பிரகாசமுள்ள வெளிச்சத்தை கண்ட அந்த சமயத்தில் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், ஆவியில் உணர்த்தப்பட்டார்கள். இது பிதாவின் பிரசன்னம், தேவகுமாரனின் பிரசன்னம். உணர்ந்து கொண்டார்கள், உணர்வை பெற்றுக் கொண்டார்கள், தெய்வீக சத்தத்தை கேட்டார்கள். இவைகளெல்லாம் வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்து கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இடைப்படுவதை உணர்ந்து கொண்டார். ஸ்தேவான் உணர்ந்து கொண்டார். பிதாவின் மகிமை அது. பிதாவின் வலது பார்சத்தில் நின்று கொண்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்து கொண்டார். பிரகாசம், மகிமை பிரகாசித்தது, மகிமை பிரகாசித்தது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் அநேக வஞ்சகர்கள் எழும்பி நாங்கள் பிதாவை தரிசித்தோம் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பிதாவை கண்டேன் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பரலோகத்தில் போய் பார்த்தேன் என்று சொல்லி அவர்களும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு அநேகரை வஞ்சகத்துக்குள்ளாய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எவ்வளவு தந்திரமாய் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒரு கூட்டம் எவ்வளவு தந்திரமாய் சாதுரியமாய் உலகத்தின் இருளின் கிரியைகளினால் வஞ்சனைக்கு நேராய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். வார்த்தையில் இப்படி எழுதப்பட்டிருக்க, குமாரனாகிய தேவன் மாத்திரமே பிதாவாகிய தேவனை பார்க்க முடியும் என்று சொல்லி வார்த்தையில் எழுதப்பட்டிருக்க, கர்த்தருடைய வார்த்தை மாறாததா இருக்க, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் தன் வார்த்தையை மகிமைப்படுத்தி எழுதி வைத்திருக்க, இவைகளையெல்லாம் காணாமல், இவைகளையெல்லாம் உணர்ந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒரு கூட்டம் இப்படிப்பட்ட கட்டுக்கதைக்காரர்களின் கதைகளுக்கு நேராய், இப்படி கடைசி நாட்களில் வஞ்சிக்கிற ஆவிகளினால் ஆட்கொள்ளப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தினால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். அவர்கள் சொல்லும் காரியங்கள், அவர்கள் பேசும் காரியங்கள் மெய்சிலிர்க்கத்தக்கதாய் காணப்படும், மெய்சிலிர்ப்பதாய் காணப்படும், பிரமைப்பூட்டுவதாய் காணப்படும், வசனத்தோடு கூட இணைந்து போவது போல காணப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒரு கூட்டம் அதனால் மதிமயக்கப்பட்டு அதன் பின்பாகவே போக ஆரம்பித்துவிடும். இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட வஞ்சகர்கள் எத்தனை பேரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிதாகிய தேவனை நான் தரிசித்தேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். பரலோகத்துக்கு கர்த்தரினை எடுத்துக்கொண்டு போனார்,
பிதாவை பார்த்தேன், இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன், மகிமையை பார்த்தேன் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த கடைசி நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தை வஞ்சிக்கும்படிக்கு எவ்வளவு தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். எவ்வளவு தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு அடையாளம் அது என்ன? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக. அப்படி என்றால் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒரு கூட்டம் வஞ்சிக்கப்படும் என்பது சபை உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடையாளம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமையின் சபையை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்வதற்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களில் ஒரு கூட்டம் ஒரு வஞ்சனைக்கு நேராய் கடந்து போவது சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு அடையாளமாய் இருக்கிறது. பல இடங்களில் ஏற்படும் கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், நிலநடுக்கங்கள், யுத்தங்களை குறித்த செய்திகள், இவைகளெல்லாம் ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சபை கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் எது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒரு கூட்டம் வஞ்சனைக்கு நேராய் திருப்பப்படுவதுதான் சபை கவனித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த கடைசி நாட்களில் நாம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். சில பேர் எழும்பி தேவனை தாங்கள் தரிசித்ததாய் மெய்சிலிர்க்கத்தக்கதான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இப்படி இந்த ஒரு பரிசுத்தவான் இப்படி தரிசித்தார் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் கதைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாங்கள் தரிசித்ததாகவும் தரிசித்தவர்களுடைய காரியங்களையும் சில பேர் சொல்லிக் கொண்டிருப்பதையும் அதை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் பல பேர் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருப்பதையும் இந்த கடைசி நாட்களில் நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். மீண்டும் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு. தன்னிடத்தில் தனித்து வந்து கேட்ட சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். சீஷர்கள் இங்கு சபைக்கு நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் சபையை பார்த்து கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு, அப்படி என்றால் ஏமாற்றாதபடிக்கு, உங்கள் கண்களை திசை திருப்பி விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்? கடைசி நாட்களில் அநேக கள்ளர்கள் எழும்பி இயேசு கிறிஸ்துவை தரிசித்ததாகவும் இயேசு கிறிஸ்துவை தொட்டு பார்த்ததாகவும் பிதாவை தரிசித்ததாகவும் பிதாவோடு கூட பேசினதாகவும் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படிக்கு இருளின் காரியங்கள் மிக தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருப்பது சபை கவனித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடையாளம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஏற்படும் வீழ்ச்சி தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாருக்குள்ளும் ஏற்படுகிற வீழ்ச்சி அல்ல. வசனத்தை கவனிக்க மறந்து போகிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள் ஏற்படும் தடுமாற்றம், வீழ்ச்சி சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு அடையாளம். இன்னும் ஒரு காரியத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு சுட்டி காட்டுகிறார். வாசியுங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு சுட்டி காட்டுகிற காரியத்தை கவனித்து பாருங்கள். வேறொரு இயேசுவை, வேறொரு அபிஷேகத்தை, வேறொரு சுவிசேஷத்தை. அதில் மிக முக்கியமாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் வேறொரு கிறிஸ்துவை, வேறொரு இயேசுவை என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வேறொரு இயேசுவை. ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களிலேயே
அந்த நாட்களிலேயே இப்படிப்பட்ட வஞ்சகர்கள் இருந்தார்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இது கடைசி நாட்கள், கடைசி மணித்துளிகள் என்றால் இந்த வஞ்சகம் எவ்வளவு உச்சகட்டத்தை அடைந்திருக்கும் என்பதை சற்று நிதானித்து பாருங்கள். வேறொரு இயேசுவை இது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்? கர்த்தருடைய வார்த்தையில் மட்டுமே நாம் அவருடைய மெய்யான தெய்வீக சாயலை நாம் பார்க்க முடியும். அவருடைய வேதத்தில் மாத்திரமே அவருடைய ஆச்சரியமான சாயலை நாம் பார்க்க முடியும். வார்த்தை மாத்திரமே அவருடைய தெய்வீக தன்மையை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. வார்த்தை மாத்திரமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் வார்த்தையில் சொல்லப்பட்ட பிரகாரமாய் சொல்லப்படாமல் வேறு விதமாய் இயேசு கிறிஸ்து சொல்லப்படுவார் என்று சொன்னால், வார்த்தையில் இருக்கிற பிரகாரம் இயேசு கிறிஸ்துவை எடுத்து சொல்லாமல் வேறு விதமாய் எடுத்து சொன்னால் அதுதான் வேறே இயேசு, வேறே இயேசு. இது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்? அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். எப்படி அவர் வானத்திற்கு ஏறி போனாரோ அப்படியே மறுபடியும் திரும்பி வருவார். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே மாமிசத்தில் வெளிப்பட்டார். ஒரே ஒரு தரம் நமக்காக மாமிசத்தில் பாடுபட்டார், தன் ஜீவனை கொடுத்தார், உயிரோடு கூட எழுந்தார், பரலோகத்துக்கு ஏறி சென்றார், சீக்கிரம் வர இருக்கிறார். இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர் இப்பொழுது பரலோகத்தில் மாமிசத்தில் இல்லை. ஏனென்றால் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? வசனத்தை குறித்துக் கொண்டு தியானித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை குறித்துக் கொண்டு தியானித்து பாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் இப்பொழுது ஆவியாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 50வது வசனத்தை குறித்துக் கொண்டு தியானித்து பாருங்கள். மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை, மாறாக ஆவியாயிருக்கிறார் என்பதை கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர் ஆவியாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 18வது வசனத்தையும் வாசியுங்கள். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆவியாயிருக்கிற கர்த்தரின் அந்த சாயலாகத்தானே. ஆவியாயிருக்கிற கர்த்தர் இப்பொழுது அவர் எப்படி இருக்கிறார்? ஆவியாயிருக்கிறார். மாமிசத்தில் அவர் வெளிப்பட்ட அந்த சாயலில் தானே, அந்த தெய்வீக சுபாவத்தில் தானே நீங்களும் நானும் மறுரூபம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதித்து கொண்டிருக்கிறது. நம் ஆண்டவர் ஆவியாயிருக்கிறார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் அநேக வஞ்சகர்கள் எழும்பி தன் அறை வீட்டுக்குள் இயேசு கடந்து வந்ததாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் நான் தரிசித்தேன் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவரை நான் தொட்டு பார்த்தேன், அவர் என்னை தொட்டார், அவருடைய கைகளை நான் பிடித்து பார்த்தேன் என்றெல்லாம் சொல்லி பல பேர் பேசிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது மாமிசத்தில் இருக்கிறாரா? வசனம் அப்படிதான் சொல்லுகிறதா? அவர் ஆவியாயிருக்கிறார் என்று சொல்லி வசனத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா? ஆனால் அநேக வஞ்சகர்கள் வஞ்சிக்கப்பட்டு, அநேக வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து அவர்களும் ஒரு வஞ்சனைக்கு நேராய் கடந்து போய்
அநேகரை ஒரு வஞ்சனைக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை நான் தொட்டு பார்த்தேன், அவரின் அறை வீட்டுக்குள் இறங்கி வந்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வசனத்தில் நாம் வாசித்தோம். அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் வாசித்தோம். அவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார் என்று சொல்லி வசனத்தில் நாம் வாசித்தோம். ஆனால் இன்றைக்கு பல பேர் ஒவ்வொரு நாளும் தங்கள் அறை வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்துவிட்டு போவதாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வசனம் இப்படி சொல்ல, அவர்கள் சொல்லும் வார்த்தையை நம்பி அதை மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒரு கூட்டம் சமீப நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தொடர்ச்சியாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? உலகத்தில் பிரபல்யமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிற பல பேர் எழும்பி, இயேசு கிறிஸ்துவை நான் தொட்டு பார்த்தேன், அவர் தொட்டு பார்த்தார், அவர் தொட்டு பார்த்த காரியங்கள் என்று சொல்லி அவர்களுடைய அனுபவங்களை சில பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? வார்த்தையில் இப்படி எழுதப்பட்டிருக்க அவர்கள் யாரை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள்? யாரை தொட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கைகள் பஞ்சு போல காணப்பட்டது என்றெல்லாம் சொல்லி சில பேர் அப்படியே வர்ணித்துக் கொண்டிருப்பார்கள். என் அறை வீட்டுக்குள் வந்தார், அவரை நான் தொட்டு பார்த்தேன், பாதங்களை நான் பிடித்துக் கொண்டேன் என்றெல்லாம் சொல்லி எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் தந்திரமாய் வஞ்சனைக்கு நேராய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இப்படிப்பட்ட காரியங்களை மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? கடைசி நாட்களில் பல பேர் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் வஞ்சனைக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலேயே எத்தனை ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் பார்த்தது என்று சொல்லி அவர்கள் காரியங்களையும் அப்படியே அருகிலிருந்து பார்த்தது போல பேசிக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். 2 தீமோத்தேயுவின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட காலங்கள் வரும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். வாசியுங்கள். 4வது அதிகாரத்தில் 4வது வசனம். சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கடைசி நாட்களில் கட்டுக்கதைகளுக்குத்தானே ஒரு கூட்டம் சாய்ந்து போய் கொண்டிருக்கிறதே, அதன் பின்பாய் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா? எத்தனையோ பேர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு பதிலாக தங்களுடைய தரிசனங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இப்படி பார்த்தேன், இதை தரிசித்தேன், அதை தரிசித்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவ ஜனங்களை வார்த்தை விட்டு மிக தந்திரமாய் திசை திருப்பிக் கொண்டிருக்கிற உலகம். ஆண்டவர் அதை தான் சபைக்கு சுட்டி காட்டுகிறார். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒரு கூட்டம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு எதை உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாயிருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறது அல்லவா? கடைசி நாட்களில் எவ்வளவு வஞ்சகங்கள், கொடிதான வஞ்சகங்கள், கட்டுக்கதைகள், அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் அப்படியே தத்ரூபமாக இருப்பது போல காணப்படும், வசனத்தோடு கூட ஒத்து போவது போல காணப்படும். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட இடங்களில் பல அற்புத அடையாளங்களும் நடைபெறும். அவர்கள் சொல்லுகிற பல காரியங்கள் அப்படியே நிறைவேறுவதையும் பார்த்து பல பேர் அப்படியே திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளும் ஒரு வாஞ்சை எழும்ப ஆரம்பிக்கும். நானும் இயேசுவை பார்க்க வேண்டும், என் அறை வீட்டுக்குள்ளும் அவர் வர வேண்டும், நானும் அவரை தொட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேருக்குள் வஞ்சகத்தை அவர்கள் விதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கு கவனித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், இப்படி இயேசுவை தரிசித்தேன், தொட்டு பார்த்தேன், என் அறை வீட்டுக்குள் கடந்து வந்தார், நான் இந்த இடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவரை தரிசித்தேன், இந்த இடத்தில் உபவாசித்த பொழுது இயேசு கிறிஸ்து என்னோடு கூட வந்து பேசிக்கொண்டிருந்தார் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள்
முடிவில் கொண்டு வந்து வைப்பதோ பொருளாசை என்பதை தேவ ஜனங்கள் கவனிக்க தவறிவிடுகிறார்கள். இந்த திட்டத்தை எனக்கு கொடுத்தார், இதை வாங்கச் சொன்னார், இதை கட்டச் சொன்னார், கொடுங்கள் என்று சொல்லி பல பேர் தங்கள் பொருளாசையை நிறைவேற்றி கொண்டிருக்கிற வஞ்சகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மெய்மறந்து இந்த காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவதை அப்படியே கேட்டுக்கொண்டு தங்கள் உள்ளத்தில் வாங்கிக் கொண்டு வசனத்தை விட்டு வேறு பக்கமாய் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். வார்த்தையை விட்டு உங்களை வழிவிலகச் செய்கிற எந்த தரிசனமானாலும், எந்தவித தீர்க்க தரிசனமானாலும் அவைகளெல்லாம் வஞ்சனையான உபதேசங்கள், வஞ்சிக்கிற உபதேசங்கள், உங்களை வஞ்சனைக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிற உபதேசங்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். கடைசி நாட்கள் அநேகர் இந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பல பேர் ஏற்றுக்கொள்வது இல்லை. எத்தனை பேருக்கு என்மேல் கோபம் இதனால் பற்றி எரிய போகிறது என்று எனக்கு தெரியாது. இந்த கடைசி நாட்களில் சத்தியத்தை தேவ ஜனங்களுக்கு உணர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பல பேருக்குள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால், நான் இப்படி பார்க்கவில்லையா, இப்படி பார்த்ததாய் சொன்னவர்களோடு கூட நாங்கள் நெருங்கி பழகினதில்லையா, இதையெல்லாம் நாங்கள் உணர்ந்து கொண்டது இல்லையா? தேவஜனமே, நீங்கள் கண்டதும், நீங்கள் பார்த்ததும், நீங்கள் கேட்டதும் அவைகளெல்லாம் தவறி போகும். ஆனால் வார்த்தையோ தவறி போகாது. வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்க, அவர் ஆவியாயிருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க, நான் அவரை மாமிசத்தில் தரிசித்தேன், அவரை தொட்டு பார்த்தேன் என்று சொல்லி வஞ்சகர்கள் சொல்லுவதை நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். வார்த்தையை விட்டு வேறு பக்கமாய் திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கடைசி நாட்கள் கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிருக்கிற இந்த கடைசி நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் சபைக்கு எதை உணர்த்தி காட்டுகிறார்? வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசியுங்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். தேவஜனமே, இவைகளெல்லாம் முன்னதாகவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தி விட்டார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒரு கூட்டம் வசனத்தை கவனிக்க தவறிவிட்டது. அதனால் வஞ்சனைக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள், வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களில் தேவ சபையானது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்வதை கவனித்து கேளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்வதை கவனித்து பாருங்கள். புறப்படாதிருங்கள், நம்பாதிருங்கள். இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற காரியங்களை கேட்டு, இப்படிப்பட்ட கட்டு கதைகளை கேட்டு புறப்பட்டு போய்விடாதிருங்கள். அவர்கள் சொல்லுகிற கட்டு கதைகளை நம்பாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சபையை உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். புறப்பட்டு போகாதிருங்கள் என்று சொன்னால் எதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார்? என் வார்த்தையில் நிலைத்து நில்லுங்கள். நீங்கள் வஞ்சிக்கப்படத்தக்கதாய் அநேக தரிசனங்களை அவர்கள் சொல்லுவார்கள், தத்துரூபமான காரியங்களை பேசுவார்கள், மெய்சிலிர்க்கத்தக்கதாய் காணப்படும். உங்களுக்குள்ளும் அந்த வாஞ்சை பற்றி எரிவது போல காணப்படும். ஆனால் என் ஜனமே, என் வார்த்தையில் நிலைத்து நில் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். புறப்பட்டு போய்விடாதிருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட என் வார்த்தையில் நிலைத்து நில்லுங்கள். வசனத்துக்கு விரோதமான காரியங்களை ஒரு மனிதன் பேசுகிறான், வசனத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை தரிசித்திருக்கிறான், வசனம் இப்படி சொல்லி இருக்க அவன் வேறு விதமாய் காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறான்.
அவனை பின்பற்றி போய்விடாதிருங்கள். வார்த்தையில் நிலைத்திருங்கள். வார்த்தையில் நிலைத்து நில்லுங்கள். உங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏற்படும். அவர்கள் சொல்வதெல்லாம் நடக்கிறதல்லவா, சொன்னது போலவே இருக்கிறதல்லவா, பல காரியங்கள் வசனத்தோடு கூட ஒத்துப்போவது போலல்லவா காணப்படுகிறது. அப்படி இருக்க இவர்கள் எப்படி வஞ்சிக்கிறவர்களாக இருப்பார்கள்? உங்களுக்குள் பல கேள்விகள் எழும்பும். உங்களுக்குள் பல கேள்விகள் எழும்பும். கர்த்தர் கொடுக்கும் ஆலோசனை என்ன? கர்த்தர் சபைக்கு கொடுக்கும் கட்டளை என்ன? புறப்பட்டு போய்விடாதிருங்கள். என் வார்த்தையில் நிலைத்து நில்லுங்கள். நிலைத்து நில்லுங்கள். அப்படிப்பட்டவர்களின் கட்டுக்கதைகளை நம்பாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வார்த்தையில் நிலைத்து நில்லுங்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையில் ஊன்ற கட்டப்பட ஆரம்பியுங்கள். கர்த்தர் தன் வார்த்தைக்கு உட்பட்டே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி வார்த்தையின்படியே கர்த்தர் காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். வார்த்தையை விட்டு வெளியே வருகிற எந்தவித காரியமாக இருந்தாலும், வார்த்தைக்கு வெளியே நடைபெறுகிற எந்த காரியமாக இருந்தாலும், எந்த தரிசனமானாலும் தீர்க்க தரிசனமானாலும் அவைகள் வஞ்சகமான காரியங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க ஆரம்பியுங்கள். புறப்பட்டு போய்விடாதிருங்கள். நம்பாதிருங்கள். என் வார்த்தையில் நிலைத்து நில்லுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வாசியுங்கள். கொலோசியருக்கு நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசியுங்கள். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து, காணாதவைகள், காணக்கூடாத காரியங்களை கண்டதாய் சொல்லுவார்கள். அங்கும் பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? வஞ்சியாதபடிக்கு அவர்கள் உங்களை வஞ்சிப்பார்கள். வீணான இருமாப்பு கொண்டிருப்பார்கள். மாமிச சிந்தையில் நடந்து கொண்டிருப்பார்கள். மாமிசத்தில் அவர்கள் உந்தப்பட்ட காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினதாய் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். தேவஜனமே, அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறவர்களை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறீர்களா? வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தரிசனங்களையும் இப்படிப்பட்ட வஞ்சகர்களின் காரியங்களை கேட்டு மெய்மறந்து போய்விட்டீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையினால் உங்களை தட்டி எழுப்புகிறார். என் வார்த்தைக்கு நேராய் திரும்பு, என் வார்த்தையில் நிலைத்து நில் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வஞ்சகர்களை விட்டு விலகி வாருங்கள். இந்த கடைசி நாட்கள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆனால் அவர்கள் யாராயிருக்கிறார்கள்? கள்ள கிறிஸ்துகள். தேவகுமாரனுக்கே உரிதான மகிமையை மறைமுகமாய் திருடி கொண்டிருப்பார்கள். உரிமை பாராட்டுவார்கள். தேவகுமாரனுக்கு மாத்திரம் இருக்கிற மகிமை தங்களுக்கும் கிடைத்தது போல மிக தந்திரமாய் சாதுரியமாய் உங்களுக்கே தெரியாத முறையில் உங்களுக்குள் திணித்து கொண்டிருப்பார்கள். உங்கள் உள்ளம் அவர்களுக்கு பின்பாக மயங்கி போவதற்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள். வார்த்தையில் நிலைத்து நில்லுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வார்த்தையில் நிலைத்து நில்லுங்கள். அது மாத்திரமல்ல, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசியுங்கள். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சபையே, எச்சரிக்கையாயிரு, விழித்திரு, ஜெபம் பண்ணு. விழித்திருத்தல் என்று சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனே, தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷியே, உன் தரிசனங்கள் தெளிவாயிருக்கட்டும். வார்த்தையில் உன் தரிசனம் காணப்படட்டும். வார்த்தையை மாத்திரம் கவனித்துப் பார். வேறு எந்த காரியத்தையும் பார்த்து உன் கண்களை இருளடைய விட்டு விடாதே. விழித்திருங்கள். வார்த்தை என்று சொல்லி வார்த்தைக்குள் ஊன்ற கட்டப்பட ஆரம்பியுங்கள். விழித்திருங்கள். ஏனென்றால் வஞ்சகர்கள் உங்களை வஞ்சிக்கும்படிக்கு இந்த கடைசி நாட்களில் பல பேர்
எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள், தந்திரமாய் செயல்படுவார்கள். அதனால் விழித்திருங்கள். வார்த்தை உங்கள் கண்களில் பதியப்பட்டிருக்கட்டும், உங்கள் உள்ளத்தில் நிறைந்து காணப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த தரிசனமானாலும், தீர்க்க தரிசனங்களானாலும் அவர்களை விட்டு விலகி வாருங்கள். விழித்திருங்கள். அது மாத்திரமல்ல, ஜெபம் பண்ணுங்கள். தேவ பிரசனத்தை அதிகமாய் தேட ஆரம்பியுங்கள். தேவனோடு கூட தனிப்பட்ட முறையில் உங்கள் நேரத்தை அதிகமாய் செலவழிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தில் அதிக நேரம் தரித்திருக்க ஆரம்பியுங்கள். வார்த்தை தேவ பிரசன்னம், வார்த்தை தேவ பிரசன்னம் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட ஆரம்பிக்கட்டும். முற்றிலுமாய் உங்கள் வாழ்க்கையில் வார்த்தையும் தேவ பிரசனமும் நிறைந்து காணப்படட்டும். வார்த்தையிலும் தேவ பிரசனத்திலும் மூழ்கி இருக்க ஆரம்பியுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாயிருக்கிறது, மிக சமீபமாயிருக்கிறது. வார்த்தையில் ஊன்ற கட்டப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தை அதிகமாய் தேட ஆரம்பியுங்கள். கடைசி நாட்களில், கடைசி மணித்துளிகளில் வந்திருக்கிறோம். சபையானது மிகுந்த எச்சரிக்கையோடு கூட, மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட தன் காரியங்களை வசனத்தின்படி சீர்படுத்த வேண்டியது அவசியம். வசனத்தின்படி காரியங்களை கட்டி அமைக்க வேண்டியது அவசியம். வசனத்தை விட்டு உங்களை திசை திருப்பின காரியங்களை எல்லாம் விட்டு மீண்டும் வார்த்தைக்கு நேராய் திரும்ப ஆரம்பியுங்கள். வசனத்தில் ஊன்ற கட்டப்பட ஆரம்பியுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாயிருக்கிறது. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும்.